வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வேர்க்கடலை சட்னி பார்க்க போகிறோம். நான் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிறேன். கடலையை வறுத்தாச்சு. இனி இது தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். அதோட தாளித்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வறுத்து எடுத்துட்டு மீதி எண்ணெயில் தாளித்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இது வறுத்தாச்சு எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது இருக்கட்டும். இப்போ 1 கப்பு வேர்க்கடலை வறுத்தது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பீஸ் தேங்காய், 4 வத்தல். நீங்கள் ஒரு காரத்துக்கு தகுந்தாப்புல கூட எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு புளி, ஒரு 4 பல் பூண்டு, தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த தேங்காய் துண்டு பண்ணி போட்டிருக்கேன். வத்தல், பூண்டு, புளியும் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதை இப்போ ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறகுறப்பாக இது மாதிரி குறகுறப்பாக அரைச்சிட்டு இனி இந்த கடலை இதோட சேர்த்து கொஞ்சம் ஒரு அடி அடித்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது மாதிரி அரைச்சி ஜாருக்குள்ள வேணால் தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இனி இதை தாளித்து ஊற்றிடலாம். தாளித்து நம்ம வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இவ்வளோதான் பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.